குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குன்னக்குடி சண்முகநாதர் இந்த கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கோவிலோட அமைப்பையும் சிறப்பையும் பார்க்கலாம். காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில் காரைக்குடியிலிருந்து மேற்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த குன்னக்குடி இருக்குது. இந்த ஊருக்கு நடுவே உயர்ந்து நிற்கும் மலையின் மேல் தெற்கு நோக்கி அமைந்திருக்கும் ராஜகோபுரம் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. குன்னக்குடியில் மலைக்கோவில் கீழ்கோவில் என்று 2 பகுதிகள் உள்ளன. கீழே குடைவரை கோவிலில் தேனாற்றுநாதரும் அழகம்மையும் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார்கள். இங்கு தேனாற்றுநாதர் சுயம்பமூர்த்தியாக அருள் புரிகின்றார். இவர்களுக்கு அருகில் சுந்தரேஸ்வரர், அண்ணாமலையார், மலைக்குழுந்தீசர், சண்டேசர் சிலை வடிவங்கள் உள்ளன. மலையின் நுழைவாசல் மயிலின் தோகை போல் தோன்றுவதால் அங்கே உள்ள பிள்ளையார் தோகையடி விநாயகர் என்று போற்றப்படுகிறார். இவரை வழிபட்டு மலையேறத் தொடங்கினால் மேலே முருகனுக்கு காவடி எடுத்த இடுமன் சன்னதி உள்ளது. சற்று தள்ளி இடப்புறம் தேவியேடு தோன்றும் வல்லப கணபதி காட்சி தருகிறார். மலைக்கோவில் வாசலில் முருகனின் படைத்தளபதி வீரபாகு நம்மை வரவேற்கிறார். தலைவாசலில் தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்கிறது. மலை மீது கோவிலில் ஒளி பிரகாரம்தான் உள்ளது. அதில் 4 தட்சிணாமூர்த்தி, பாலமுருகன், சொர்ண கணபதி, பைரவர், நடராஜர் ஆகியோர் சன்னதிகளும், சோமாஸ்கந்தர், விசாலாட்சி சன்னதிகளும், வடகிழக்கில் நவகிரக சன்னதியும் விளங்குகிறது. கருவறையில் கிழக்கு நோக்கியபடி மூலவர் சண்முகநாதர் 6 முகங்களும் 12 கரங்களுமாக சுகாசன நிலையில் வலது காலை மடித்து வைத்தும் இடது காலை தொங்கவிட்டு நிற்கும் மயில் மீது வீற்றிருப்பது போல் இருக்கும் காட்சி காண்பர் வழி மெய்சிலிருக்க வைக்கிறது. மயில் மீது இருக்கும் மூலவர் இறங்கி வருவது போலவே இருக்கும். இந்த குன்றக்குடி மலை தோற்றத்தில் மயில் வடிவமாய் காட்சி தருகிறது. பொதுவாக முருகன் கோவில்களில் முருகனுக்கு இருபுறமும் தேவியர் இருவரும் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே வலதுபுறம் வள்ளியும் இடதுபுறம் தெய்வயானை தாயாரும் தனித்தனியாக மயில்களின் மீது இருப்பது வேறு எங்கும் காண முடியாத தனிச்சிறப்பு. ஆதினகர்த்தரின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த குன்னக்குடி சண்முகநாத சுவாமி திருக்கோவில் தினமும் காலை 5 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். பங்குனி உத்திரம் 10 நாள் திருவிழா, தைப்பூச திருவிழா 10 நாள் திருவிழா, இவை இரண்டும் இத்தலத்தின் மிகப்பெரிய திருவிழாக்கள் ஆகும். இது தவிர வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. பால்குடம் எடுத்தல், சஷ்டி விரதம் இருத்தல், உடற்பிணி தீர ஆண்கள் அங்கப்பிரதர்ஷனம், பெண்கள் கும்பிடி தண்டமும் அடிப்பிரதர்ஷனமும் நிறைவேற்றுகின்றனர். வெள்ளியிலான அந்தந்த உறுப்பு வடிவங்களை காணிக்கை செலுத்துகின்றனர். பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது மிகவும் பிரசித்தி பெற்றது. பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாக விளங்கும் சண்முகநாத பெருமானிடம் மக்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து நீயே காப்பு என்று தத்து கொடுத்து செல்வது அவர்களின் நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. இத்தலத்து முருகனை கண்ணபிரான், பிரம்மா, இந்திரன், வசிஷ்டர், விஸ்வாமுத்திரர், நாரதர், கருடன், சூரியன், மன்மதன் முதலியோர் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. கீழ்கோவிலில் உள்ள தேனாற்றுநாதரை அகத்தியர் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த கோவிலோட தல வரலாறை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த கோவிலோட தல வரலாறை பார்க்கலாம். ஒருமுறை சிவபெருமானை தரிசிக்க கைலைக்கு வந்த தேவர்கள் முருகப்பெருமானையும் வணங்கினர். அப்படி வந்தவர்கள் அங்கு உலவிக் கொண்டிருந்த மயிலிடம் முருகப்பெருமானின் வாகனமாக மாற வேண்டி
சூரபத்மன் தனது தம்பியருடன் காஞ்சிபுரத்தில் கடும் தவம் செய்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். எங்கே தனக்கு பதிலாக சூரர்கள் முருகப்பெருமானை சுமக்கும் பாக்கியத்தை பெற்று விடுவார்களோ என்ற தேவமயில் வருந்தியது. இதனால் தனது மன வருத்தத்தை போக்கிட முருகப்பெருமானை வணங்கியது. மயிலின் பிரார்த்தனைக்கு இறங்கிய முருகப்பெருமான் மயிலின் மன வருத்தத்தை போக்கிடும் விதத்தில் சூரனையும் அவன் சகோதரர்களையும் கணங்களாக தம் அருகில் வைத்து கொண்டார். சூரனும் அவனுடைய சகோதரர்களும் முருகப்பெருமானின் வாகனமாக மாறும் பெருமையை அடையவிடாமல் தடுத்துவிட்ட மயில் மீது கோபம் கொண்டனர். ஒரு நாள் சூர சகோதரர்கள் மயிலிடம் சென்று, மயிலே, உன்னால் தங்களை விட வேகமாக செல்ல முடியாது என்று திருமாலின் கருடனும் பிரம்மாவின் அன்னமும் இழிவாக பேசிக்கொண்டன என்று ஏளனமாக பேசினர். இதனால் கோபம் கொண்ட தேவமயில் சிறிதும் யோசிக்காமல் கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது. தங்களது வாகனங்கள் இல்லாத நிலையில் திருமாலும் பிரம்மாவும் முருகப்பெருமானிடம் முறையிட்டனர். நடந்ததை அறிந்த முருகப்பெருமான் மயில் வீங்கிய கருடனையும் அன்னத்தையும் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். முருகனின் உத்தரவு கேட்டு கருடனையும் அன்னத்தையும் விடுவித்தது மயில். திருமாலையும் பிரம்மாவையும் வருத்தமுறச் செய்த மயிலின் மீது கோபம் கொண்ட முருகப்பெருமான் மயிலை மலையாகும்படி சபித்தார். கோபத்தால் அருவி எழுந்தோமே என்று வருந்திய மயில் முருகப்பெருமானிடம் சாப விமோசனம் கேட்டது. தன் தவறை உணர்ந்து வருந்திய மயிலிடம் பரிவு கொண்ட முருகப்பெருமான் தென்பகுதியில் பாண்டிய நாட்டில் திருப்பத்தூருக்கு கிழக்கே உள்ள அரசவனம் எனும் குன்றக்குடி தலமடைந்து மலையாக இருப்பாயாக, அங்கு நான் வந்து உனக்கு சாப விமோசனம் தந்து ஆட்கொள்கிறேன் என்று வரமளித்தார். அதன்படியே குன்றக்குடிக்கு வந்து சேர்ந்த மயில் முருகப்பெருமானை தியானித்து வணங்கியதால் மயிலுக்கு அருள் புரிந்தார் முருகப்பெருமான். சாபம் நீங்க பெற்ற மயில் முருகப்பெருமான் தொடர்ந்து அதே இடத்தில் எழுந்தருளி வேண்டி வந்து வணங்குபவர்களுக்கு எல்லா வரமும் அருள வேண்டும் என்று வரம் கேட்டது. அதன்படி முருகப்பெருமான் வள்ளி தேவயானை தாயாருடன் குன்றக்குடி மலையின் மீது கோவில் கொண்டார் என்கிறது கோவில் வரலாறு. குன்றக்குடிக்கு காவடி எடுப்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது என்ற பழமொழி தமிழகத்தில் பரவியுள்ளது. இப்பழமொழியால் குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் நினைத்தவை கைகூடியே தீரும் என்பது எதிர்மறையாக சொல்லப்படுகிறது. மலையின் மேற்பகுதியில் ஞானிகள் வாழ்ந்ததற்கான கற்படுக்கைகளும் கல்வெட்டுகளும் உள்ளன. இக்கோவிலில் குடவரை கோவில் சன்னதிகளும் நிறைய உள்ளன. இது சிறப்பான சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. அகத்தியர் வழிபட்டதும் பாண்டவர்கள் வழிபட்டதும் இத்தலத்து சிறப்புமிக்க அம்சங்கள். கலிங்க நாட்டு இடும்பன் காவடி எடுத்து வந்து வழிபட்டு வயிற்று வலி நீங்க பெற்றதும் இத்திருத்தலமாகும். இந்த குன்னக்குடி முருகன் கோவிலிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. அந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. அழகே வடிவான குன்றக்குடி முருகன் அருளாசி வழங்குவதிலும் கருணை உள்ளம் கொண்டவர். ராஜப்பிளவை நோய் ஏற்பட்டு கடுமையாக பாதித்த பெருது மருது பாண்டியரை காத்து ரட்சித்தவர். சிதம்பரம் அருகே உள்ள கீழ்பரப்பை என்னும் ஊரைச் சேர்ந்த சுந்தரவேலு என்பவரின் மகன் செந்தில்வேலு என்பவருக்கு பேசும் சக்தியை அளித்து அருள் செய்தவரும் இந்த முருகப்பெருமானே. இப்படி இன்றும் பல அற்புதங்களை செய்து தன்னை நம்பி வரும் பக்தர்களை எந்நாளும் காத்து வருகிறார் இந்த முருகப்பெருமான். இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களின் பிணிகளையும் கவலைகளையும் போக்க வல்ல அருணகிரிநாதர் பாடிய குன்றக்குடி குமரனை நாமும் மலையேறி சென்று மனதார தரிசிக்கலாம். அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் கிடைக்கட்டும். அரோகரா.